சரி, அப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பேப்பர் 8 படித்தோம். பேப்பர் 8ல் வந்து நாங்கள் படித்த டாபிக் தொழுகை சம்பந்தமான பாடம். ரைட், அது சம்பந்தமான முழு கேள்விகளும் நாங்கள் பார்த்தோம். அதாவது சில கேள்விகள் பார்த்தோம், சிலது பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதில் முதலாவது கேள்வி நாங்கள் பார்த்துட்டோம். அதாவது தொழுகைன்றது யூனிட் 5 எங்களோட சிலபஸில். யூனிட் 5 அடிப்படை வணக்க வழிபாடுகள் என்ற வணக்க வழிபாடுகளில் முதலாவது வரக்கூடிய தலைப்பு தொழுகை என்றது. கிரேட் 12 சிலபஸுக்குரிய. சரியா? அப்ப தொழுகை என்றா என்ன என்று சொல்லி அந்த பாடத்துல நாங்க பார்த்தோம். அடுத்து தொழுகையின் முக்கியத்துவங்கள் பார்த்தோம். அடுத்து தொழுகை நோக்கங்கள் பார்க்கல, அது சின்ன விஷயம்தான். தொழுகையுடைய பயன்கள் நாங்க பார்த்தோம். அதுல ஆன்மீக பயன், லௌகீக பயன், இதெல்லாம் எப்படி பிரிச்சறியலாம் என்ன மாதிரி என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம். பார்த்தோம் தானே? யாபமிக்கான எல்லாம். ஒரு ஆள் சொல்லுங்களேன் பார்ப்போம். தொழுகை என்றால் என்ன என்று 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று வந்துச்சு. என்ன ஆன்சர் எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? பிரார்த்தனை முக்கிய பாகமொழிகளும் அதாவது தொழுகை என்பதுடைய அரபு பதம். அந்த அரபு சொல் என்ன சொல்லு தொழுகைக்கு? அஸ்ஸலா. அஸ்ஸலாட மொழிக்கிறது தான் நீங்க சொன்னது. சரி, அங்கால சல்லா என்ற சொல்லில் இருந்து பிறந்தது. இஹ்ராம் தக்பீருடன் ஆரம்பிக்கப்பட்டு பரலான சுன்னத்தான ஓதல்களையும் பரலான சுன்னத்தான செயற்பாடுகளையும் உள்ளடக்கி சலாத்துடன் முடிவடைகின்ற அல்லாவுக்காக நிறைவேற்றுகின்ற ஒரு வணக்கம். ஒரு வணக்க வழிபாடுதான் தொழுகை. அப்ப இதுல நாங்க முதலாவது கேள்வி பார்த்துட்டோம் ஃபுல்லா. சரி, போன கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாங்க, நீங்க ரெக்கார்டுல பார்த்துக்கொள்ளும். 2வது கேள்வி நாங்க பார்த்துட்டோம். 3வது கேள்வியும் பார்த்துட்டோம். 4வது கேள்வியும் பார்த்துட்டோம். சரி, 5வது கேள்வியும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாங்க பார்க்க வேண்டிய கேள்வி 6வது கேள்வி பார்க்கணும். சரியானே? பாஸ் பேப்பர் கேள்வியில 6வது மட்டும்தான் மிச்சம் மீக்கு, இது மட்டும் பார்க்கணும். வேற எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். 7வதும் பார்த்துட்டோம். சரியா? அப்படி மாதிரி வினாக்கள் எல்லாம் பார்க்கணும். எஸ்ஏ கேள்வியில 2-3 கேள்வி பார்த்தோம். ஓகே, அப்ப இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? போன கிளாஸ்ல படிச்சதுல ஏதும் டவுட் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப கேள்வி எல்லாம் பார்ப்போம். என்ன இந்த கேள்வியில? ரைட், சொல்லுங்க. 48வது சாரி, இந்த 6வது கேள்வி எங்களோட ஓர்டர்ல, அதாவது 2020ல 44வது பாஸ் பேப்பர் கேள்வி. 2020ல 44வது பாஸ் பேப்பர் கேள்வி. எக்ஸ் நிரல்ல தந்திருக்கிறாங்க. மியராஜ், யவுமு தர்வியா, யவுமுன் நஹர், ஈதுல் ஃபித்ர், ஆஷூரா. வை நிரல்ல தந்திருக்கிறாங்க. மொஹர்ரம் பிறை 10, ஷவ்வால் பிறை 1, ரஜப் பிறை 27, துல்ஹஜ் பிறை 8, துல்ஹஜ் பிறை 10. இதுல எக்ஸ் நிரலுக்கும் வை நிரலுக்கும் பொருத்தமாக அமைகிறது. எக்ஸ் நிரல்ல இருக்கிறதுல வை நிரல்ல இருக்கிறது பொருத்தமாக வரும். அப்ப இதுல நீங்க சொல்லுங்க ஆப்போம், மேராஜுக்கு எது பொருத்தம்? இதுல ரஜப் பிறை 27. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்க பிரச்சனை இல்லை, கவனிச்சு நான் எல்லாம் விளங்கப்படுத்துவேன். மேராஜ் எப்ப? ரஜப் பிறை 27. அப்ப முதலாவதுக்கு சி வரும் ஷுவர். ரஜப் பிறை 27. யவுமு தர்வியாக்கு என்ன வரும்? துல்ஹஜ் பிறை 8. ரைட், துல்ஹஜ் பிறை 8. நான் யூனிட் 5ல படிச்சுக்கிறோம். ஹஜ்ஜுடைய பாடத்துல தியரி கிளாஸ்ல படிச்சுக்கிறோம். துல்ஹஜ் பிறை 8 யவுமு தர்வியா. யவுமுன் நஹர் துல்ஹஜ் பிறை 10. ரைட், அதுக்கு ஈ வரும். ஈதுல் ஃபித்ர் ஷவ்வால் பிறை 1, அப்ப பி வரும். ஆஷூரா ஏ வரும். அப்ப இந்த ஆர்டர் வரணும், இந்த தொகுதி வரணும். ஏதோ ஆன்சர் வரும். அப்ப 4வது ஆன்சர். சரி, இப்ப சிலவங்களுக்கு இது தெரியாம இருக்கும். அப்ப நீங்க நான் சொல்ற விஷயத்த முதல்ல நோட் பண்ணிக்கணும். இது கைட்ல உங்களுக்கு டிரெக்டா தரல. சரியானே? எனவே இங்கேயும் நீங்க நோட் பண்ணலாம்,
மேல அழகான பெரிய அளவுல உங்களுக்கு கெப் இருக்கு, நோட் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி நோட் பண்ணி முடிஞ்சிருந்தால் கெப் இல்லைன்னு சொன்னா உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் நான், நோட் காப்பியும் ஒன்று இருக்கணும் என்று சொல்லி அதில் நோட் பண்ணிக்கொள்வோம். இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா, எம்சிக்யூ கேள்விகளுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள், கேலசரிக்க வேணாம். எனவே எப்படி சரி நோட் பண்ணிக்கொள்வோம். அடிப்படை வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்ட ஆண்டுகள் என்ற ஒரு ஹெட்லைன் மாதிரி உண்டு. இங்க நீங்க கெப் இருந்தா சைட்லயும் போட்டுக்கொள்ளலாம். அடிப்படை வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்ட ஆண்டுகள். அடிப்படை வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்ட ஆண்டுகள் என்று போட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடிப்படை வணக்க வழிபாடுகள் என்னென்ன? முதலாவது என்ன சொல்லுங்க அப்போ? தொழுகை. முதலாவது தொழுகை. அப்ப தொழுகையை பொறுத்தவரையில தொழுகை எப்போது கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்து நாங்க அடிக்கடி கேள்விப்படுறது, பயானுகள்ல புத்தகங்கள்ல வாசிக்கிற விஷயம் தான். என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மேராஜ் பயணம், விண்ணுலக யாத்திரை பயணம் போனாங்க. அதுல தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. சின்ன வயசுலேருந்தே நாங்க படிக்கிற விஷயம், அடிக்கடி பல உரைகள்ல நிகழ்வுகள்ல கேட்கிற விஷயம் இல்லையாமா? அப்ப எந்த நிகழ்வுல கடமையாக்கப்பட்ட? மிஹ்ராஜ், விண்ணுலக. ரைட். அப்ப தொழுகை இஸ்ரா மேராஜ் பயணத்தோட தொடர்பான உண்டு. அப்ப மேராஜ், நான் சுருக்கமா எழுதுறேன், மேராஜ் பயணம். மேராஜ் பயணத்தின் போதுதான் தொழுகை கடமையாக்கப்பட்ட. இப்ப மேராஜ் பயணத்திலாம் தொழுகை கடமையாக்கப்பட்ட. மேராஜ் எப்ப என்று சொன்னா அது தொழுகை கடமையாக்கப்பட்ட டேட்டா இல்லையா? இல்லையோமா? ரைட். அப்ப மேராஜ் பயணம் எப்ப போனாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல சில வேறுபட்ட இதுகளுக்கு அந்த வரலாறுல நுபுவத் 11 நுபுவத் 12 என்ற கருத்துலாம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளும். நுபுவத் 12 ரஜப் மாசம் 27வது பிறை 27. மேராஜ், இஸ்ரா மேராஜ் பயணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து புராக் எனக்கூடிய ஒரு வாகனத்துல பலஸ்தீனுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. மலக்குமார், அல்லாஹுடைய ஓடர் அது, மலக்குமார் உதவியோட போனாங்க. போய் பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல முழு நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுவிச்சாங்க. அதுக்கு பின்னால 7 வானங்களுக்கு தாண்டி அல்லாஹுடைய அரிசி வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செஞ்சாங்க. இதுல பல நிகழ்வுகள் இருக்கு. எல்லாமே எங்களுக்கு சிலபஸுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். தேவைண்டா நீங்க சில புக்ஸ்ல பார்க்கலாம். இஸ்ரா மேராஜ் நிகழ்வு பல படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு. அல்லாஹுக்கு முன்னால அவங்க அந்த தொழுகைய ஒரு கிஃப்டாக பெற்றாங்க. இப்ப தொழுகை கடமையாக்கப்படு, தொழுகை ஒரு கிஃப்டாக கொடுக்கப்படு, தொழுகையை பெற்றுக்கொண்டு மீண்டும் அவங்க வராங்க. அப்ப இந்த பயணத்துக்கு தான் சொல்ற இஸ்ரா மிராஜ் என்று சொல்லி, இஸ்ரா மிராஜ். இப்ப தொழுகை இந்த பயணம் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே முடிஞ்சு. எனவே பலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி செஞ்சாங்க, பழிச்சாங்க, சிரிச்சாங்க. இவர் போனதாம் இங்கிருந்து பலஸ்தீனுக்கு போனதாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அங்கிருந்து 7 வானம் தாண்டி போனதாம் என்று சொல்லி பழிச்சாங்க, சிரிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நியூஸ் கேள்விப்பட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? ஓம், ஓகே, அவங்க சொன்ன உண்மைதான். அவங்க போய் வந்திருக்கிறாங்க இஸ்ரா மிராஜ் பயணம், நான் நம்புறேன், நான் உண்மைப்படுத்தேன்னு சொன்னாங்க. அதனால நான் அவங்களுக்கு சித்திக் என்று பேர் வந்தேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திக் என்று பேர் வந்து உண்மைப்படுத்துறவர், உண்மையாளர். நபி அவங்களும் உண்மைப்படுத்தின சஹாபி, சித்திக் என்று பேர் வந்துச்சு. சரியானே? அப்ப இஸ்ரா மியராஜ் பயணத்துல தான் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு.
அப்ப அதுக்கு பின்னால சிலவங்க கேள்வி கேட்டான், எப்படியும் ஒரு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிருந்தால் அதனுடைய தோற்றம் அது எப்படி இருக்கும், அந்த அந்த சூழல் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி எல்லாம் கேள்வி கேட்டு செக் பண்ணினாங்க. நபி அவங்க சொல்றது உண்மையானு சரி. நபி அவங்க நேர்ல ஒரு ஒரு மனிதர் பார்த்து கொண்டு இருந்தா எப்படி ரிப்ளை பண்ணுவாங்களோ அப்படி ரிப்ளை பண்ணாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு ஆச்சரியப்பட்டான். அந்த காலத்துல சந்தேகத்தோட பார்த்தவங்க. ரைட், சரி. அப்ப இதான் இஸ்ரா மியராஜ் பயணம். இது நுபுவத் 12 ரஜப் 27 நடக்குது. இப்ப இந்த தொழுகை மக்காவில் இருக்கும்போது கடமையாக்கப்பட்டது. இது தனியா இந்த தொழுகை ஜமாத்தாகவும் கடமையாக்கப்பட்டுச்சு. மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ஹிஜ்ரத் நிகழ்வுக்கு பிறகுதான் தொழுகை ஜமாத்தாக கடமையாக்கப்பட்டது. ஜமாத்தாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து தொழணும் என்று அந்த கடமை அப்படியாக தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்ப என்று சொன்னால் எப்ப சொல்லுங்க ஆகும்? ஹிஜ்ரி 2 நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? ஹிஜ்ரி 2 அது நுபுவத் 12. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாகி நபித்துவம் கிடைச்சி 12வது வருஷம்தான் இஸ்ரா மிஅராஜ் பயணம் நடந்தது. 13வது வருஷத்துல தான் நபி அவங்க ஹிஜ்ரத் போனேன். அதாவது மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனேன். அதான் ஹிஜ்ரத். மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனேன். இதான் ஹிஜ்ரத். இந்த மக்காவில இருந்து மதீனாவுக்கு போய் எத்தனை வருஷம் என்று கணக்கு பார்த்து அதுதான் அதுதான் ஹிஜ்ரி ஆண்டு வந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன முதலாவது வருஷம் ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரத் செஞ்சு ஒரு வருஷம், முதலாவது வருஷம் ஹிஜ்ரி 1, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 2, அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 3, இப்படியாக இப்படிதான் ஹிஜ்ரி கலண்டர் உருவான. இதா உமர் அலி அல்லாஹ்வோட காலத்துல இந்த ஹிஜ்ரி கணிப்பீடு எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கணிப்பீடு சொல்லி ஹிஜ்ரி கலண்டர் உருவாக்கப்பட்ட அது உமர் அலி அல்லாஹ் உருவாக்கின. சரியானே? அப்ப ஜமாத்தாக தொழுகை கடமையாக்கப்பட்ட எப்பண்டா ஹிஜ்ரி 2. ஏனென்று சொன்னா மக்காவுல கூட்டமாக சேர்ந்து ஒன்றும் செய்யறதுக்கு அங்க இடமே இல்லை. ஏன்டா அவ்வளவு எதிர்ப்பும் சண்டைகளும் சச்சரவும். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, இவர் உம்மத்தை இந்த சமூகத்தை குழப்புறார், புதிய விஷயங்களை சொல்றார், நாங்க ஆண்டாண்டு காலம் வணங்கி வரக்கூடிய எங்களுக்கென்று சொல்லி சில தனித்துவங்களுக்கு அதெல்லாம் அவர் இல்லைன்னு சொல்றார், இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றார், நடைமுறைகளை குழப்புறார் அப்படின்னு சொல்லி நபி அவங்கள எவ்வளவுக்கு அவங்க தூற்றையிலுமோ கொலை செய்யறதுக்கெல்லாம் பிளான் பண்ணினாங்க. எனவே இப்படி இருக்கும்போது யாராச்சும் ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தெரிஞ்சாலே அவங்கள தேடி போற கொலை செய்யறதுக்கு. இப்படி இருக்கும்போது அங்க ஜமாத்தாக சேர்ந்து மஸ்ஜித் ஒன்று கட்டி ஜமாத்தாக சேர்ந்து தொழலாமா? சொல்லுங்க. நபி அவங்க செஞ்ச பிரச்சாரத்தை இரகசியமாகத்தான் செஞ்சாங்க. எங்க இரகசிய பிரச்சாரம் நடந்த இடம்? தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுல. அப்ப அவங்க மார்க்கத்தை சொல்லி கொடுத்தே ரகசியமாகத்தான். அப்ப கூட்டமாக சேர்ந்து கொண்டு இங்க ஜமாத்தாக தொழுறதுக்கெல்லாம் அங்க சந்தர்ப்பம் இருக்கல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு அங்க ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. பெரும் சமுதாயம் ஒன்று உருவாயிச்சு. நபி அவங்கள தலைமைத்துவத்தை ஏற்று அப்படியே நபி அவங்களோட சொல்ல கேட்டு அப்படியே கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாயிச்சு. இப்ப ஜமாத்தாக அழகான முறையில தொலையலும் நபி அவங்க மஸ்ஜிதும் கட்டினாங்க. மஸ்ஜிது நபவி அமைக்கப்பட்டுச்சு. எனவே மஸ்ஜிதுல இப்ப எல்லாரும் சேர்ந்து தொலையலும் ஹிஜ்ரி 2 நபி அவங்க மக்காவில் மதீனாவுக்கு போய் 2வது வருஷத்துல ஹிஜ்ரி 2 ஜமாத்தாக தொழுகை கடமையாக்கப்பட்டது. இஸ்ரா மிஅராஜ் பயணம் அப்ப எங்க இருக்க கொள்ள போன? மக்காவிலேயே கொள்ள போனா மதீனாவிலேயே கொள்ள போனதா? மக்காவிலேயே கொள்ள. அதாவது நுபுவத் 12 ரஜப் 27 தான் இஸ்ரா மிஅராஜ் பயணம். அங்க தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனா ஜமாத்தாக கடமையாக்கப்படல. ஹிஜ்ரி 2 ஜமாத்தாக கடமையாக்கப்பட்டுச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? என்ன மத்தவங்க இதுல ஏதும் சந்தேகமிக்க அவங்களுக்கு சொல்லுங்க. எல்லாருக்கும் விளங்கிட்டா? விளங்கிட்டு சார். விளங்கிட்டு. ரைட். இப்ப தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டு உங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு சில ஜமாத்தாக கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி 2 தொழுகை கடமையாக்கப்பட்ட இஸ்ரா மிஅராஜ் நிகழ்வுல அந்த நிகழ்வு எப்ப நடந்துட்டா இதுல. அப்ப அதை நீங்க நோட் பண்ணி எடுத்துப்பீங்க. அடுத்து 2வது அடிப்படை வணக்க வழிபாடு என்ன?
Zakat. ஜகாத் ஜகாத் ஜகாத்தும் ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்ட ஜகாத்தும் ஹிஜ்ரி 2 தான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். நோன்பு அடுத்தது அடிப்படை வணக்க வழிபாடுகள்ல மூன்றாவது நோன்பு. நோன்பும் ஹிஜ்ரி 2 தான். நோன்பும் ஹிஜ்ரி 2 தான். அடுத்தது நான்காவது அடிப்படை வணக்க வழிபாடு அடுத்தது என்ன சொல்லுங்க? ஹஜ். ஹஜ். சரி, ஹஜ் எப்ப கடமையாக்கப்பட்ட? ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9. ஹஜ் கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி 9. இந்த தகவல் கட்டாயம். இது பேசிக். இது பேசிக். நீங்க பெரிய ஆக்கள் அட்வான்ஸ் லெவல் இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சுட்டே உங்களுக்கு தெரியும் என்றதால இங்க கைட்ல தரல. இவங்க சின்ன பிள்ளைல இவங்களுக்கு தெரியும், இவங்க அட்வான்ஸ் லெவல், எனவே இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்றதால கைட்ல தரல. சரியா? அப்ப தெரியாதவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இந்த டேபிள் தெரிஞ்சிக்கணும், ஞாபகம் வைக்கணும். ரைட். இப்ப ஒவ்வொரு ஆளும் ஒன்று சொல்லுங்க. தொழுகை கடமையாக்கப்பட்டது எந்த நிகழ்வுல? இஸ்ரா மிராஜ் பயணத்தில். இஸ்ரா மிராஜ் பயணம் எப்போது இடம்பெற்றது? Right. 12 ரஜப் மாசம் 27. ஓகே. அடுத்தது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் ஆன்சர் சொல்லுவோம். அடுத்தது தொழுகை ஜமாத்தாக கடமையாக்கப்பட்டது எப்ப? வேறொரு ஆள் சொல்லுங்க. ஹிஜ்ரி 2. ரைட். இப்ப வேறொரு ஆள் சொல்லுங்க. ஜகாத் எப்போது கடமையாக்கப்பட்ட? ஹிஜ்ரி 2. அடுத்தால் நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்ட? ஹிஜ்ரி 2. அடுத்தால் ஹஜ் எப்ப கடமையாக்கப்பட்ட? ஹிஜ்ரி 9. சரி, ஒரு ஆள் சொல்லுங்க. அடிப்படை வணக்க வழிபாடுகள் ஓர்டர்ல சொல்லுங்க. அடிப்படை சரி, திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. தொழுகை, சகாத், நோன்பு. சரி, இப்ப கவனிங்க. இந்த 6வது கேள்வி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க சொன்னாங்க, பார்த்துட்டோம். இப்ப எல்லாருக்கும் தெரியும். இப்ப தெரிஞ்சவங்க என்று பிரிக்க தேவையில்லை. இப்ப வாங்க படிச்சுட்டோம், எல்லாருக்கும் தெரியும். இப்ப சொல்லுங்க, இந்த மிஅராஜுக்கு இதுல எது பொருத்தமா வரும்? ரஜப் பிறை 27. ரைட். அப்ப சி தானே வரும். ஆம். சரி, அப்ப முதலாவதுக்கு சி சுவரா வரும் என்று எங்களுக்கு தெரியும். எதுவும் சந்தேகமிக்கா? இல்ல. அப்ப முதலாவதுக்கு சி தான் ஆன்சர் வரணும். எனவே முதலாவதுல இங்க ஏ வந்திருக்கு பில, முதலாவது இடத்துல எங்கேயும் ஏ இருக்கு பில, முதலாவது இடத்துல இங்க பி இருக்கு பில, முதலாவது இடத்துல இங்க டி இருக்கு பில. 4வதுதான் ஆன்சர். வேற ஒன்றையும் நாங்க பார்க்கவே இல்லை. வேற ஒன்றையும் பார்க்கவே இல்லை. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இல்லையாமா? அப்ப விஷயம் சரியா சொல்லிட்டா இதான் என்று தெரிஞ்சிருந்தா நாங்க யோசிக்கவே தேவையில்லை, டைமை வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. சிலவங்களுக்கு எம்சிக்யூலையும் டைம் இல்லாம போற. எக்ஸாம்பிள் யோசிச்சு எப்படி இது வருமா அது வருமா, சின்ன ஒரு விஷயம் 1 ஹவருக்குள்ள 40 நிமிஷத்துல முடிச்சு போட்டு அடுத்து போக வேண்டிய பேப்பர். இதெல்லாம் தெளிவாக அழகான முறை நீங்க படிச்சா சொல்லித்தர விஷயங்களை ஃபாலோ பண்ணினாலே போதும். அப்ப மிஅராஜ் பயணம் இடம்பெற்றது ரஜப் 27. எப்ப சொல்லுங்க அப்போ? நுபுவத் எத்தனையில? 12. ரைட், நுபுவத் 12. அடுத்தது இப்ப இதுல இருக்கிற வேற ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. படிச்சிருக்கிறோம், இப்ப படிக்கல. படிச்சிருக்கிறோம், இப்ப படிக்கல. இப்ப உங்களுக்கு தெரியாது. இங்க இருக்கிற எல்லாம் என்ன விஷயம் என்று சொன்னா, இங்க பாருங்க, யவுமு தருவியா யவுமு நகரன் ஒன்று இருக்கு. அதாவது இப்ப நான் இந்த காலம் இப்ப நெருங்கி கொண்டு ஹஜ்ஜி பெருநாள் எத்தனாம் தேதி? இந்த மாசம், அடுத்த மாசம் என்ன? ஹஜ்ஜி பெருநாள் 28. ஹஜ். நீங்க ஹஜ்ஜுடைய பாடத்துல படிச்சிருப்பீர்கள். ஹஜ்ஜுடைய பாடத்துல நீங்க படிச்சிருப்பீர்கள். இந்த ஹஜ் கிரியை
எந்த நாள்ல ஸ்டார்ட் ஆகி எந்த நாள் வரைக்கும் நடக்கும், எப்ப முடியும்? துல்ஹஜ் பிறை 8ல இருந்து 13 வரைக்கும். Right. அப்ப இஸ்லாமிய மாதங்கள் ஒரு மாதம் தான் துல்ஹஜ் மாசம். துல்ஹஜ்ஜுக்கு அடுத்து என்ன மாசம்? முஹர்ரம். ரைட். அதோட அதான் இப்ப எங்களுக்கு இதுல டிசம்பர் லாஸ்ட் என்ற மாதிரி இஸ்லாமிய மாதத்துல துல்ஹஜ் தான் லாஸ்ட். துல்ஹஜ்ஜோட வருஷம் முடிஞ்சிடும். இப்ப நாங்க லாஸ்ட் இயருக்கு போறோம், துல்ஹஜ்ஜுக்கு போறோம். அப்ப துல்ஹஜ் கடைசி மாசம், அந்த கடைசி மாசத்துல இஸ்லாமிய கடைசி மாதம் துல்ஹஜ்ல பிறை 8லிருந்து பிறை 13 வரைக்கும் நடக்கிற ஒரு கிரியை தான் ஹஜ்ஜுடைய கிரியை. ஒவ்வொரு நாளுக்கும் என்று சொல்லி ஸ்பெஷலான சில வணக்க வழிபாடுகள், ஹாஜிகள் என்ன எங்க வைக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரி எல்லாம் அழகான முறையில நாங்க யூனிட் 5 தியரியில படிச்சிருக்கிறோம். சரியானே? அது ஹஜ்ஜுடைய தனி கேள்விகள் வரும், அந்த டைம்ல இன்னும் விரிவாக அதெல்லாம் பாடுபடும் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுல நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இந்த துல்ஹஜ் பிறை 8 தொடக்கம் 13 இத ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றிற்கு பிறை 8 துல்ஹஜ்ல. துல்ஹஜ் பிறை நாட்கள்ல 8வது நாள் ஹஜ் ஸ்டார்ட் ஆகிற நாள். அடுத்த இன்னொன்றைக்கு அதுக்கு அடுத்த நாள் 9வது நாள், அதுக்கு அடுத்த நாள் 10வது நாள், அதுக்கு அடுத்த நாள் 11, 12, 13வது நாள். இப்படியாக டிவைட் பண்ணி விலையை கொள்ளும். இதுல துல்ஹஜ் பிறை 8 அந்த ஹஜ்ஜுடைய கிரியை ஸ்டார்ட் ஆகிற நாள், ஹஜ்ஜுடைய கிரியை ஸ்டார்ட் ஆகிற நாள். இந்த நாளுக்கு சொல்ற யௌமு தர்வியா என்று சொல்லி நோட் பண்ணிக்கொள்ளும். யௌமு தர்வியா துல்ஹஜ் பிறை 8க்கு சொல்ற யௌமு தர்வியா. ஏன்னா இந்த நாள்ல என்ன செய்வாங்கண்டா ஹாஜிகள் தேவையான நீரெல்லாம் சேமிப்பாங்க, எடுத்துக்கொள்வாங்க. ஏன்? ஸ்டெப்பா போக வேண்டிக்கு, அடுத்தடுத்த இடங்களுக்கு போக வேண்டிக்கு. அதனால இந்த நாளுக்கு யௌமு தர்வியா என்று சொல்லி பேர் வந்து, தண்ணி ஊத்துறதுக்கு தான் அந்த அரபுல தர்வியா என்ற வார்த்தை சொல்றது. அந்த துல்ஹஜ் அந்த 8வது நாள் தண்ணி எல்லாம் சேகரிச்சு கொள்வாங்க. சரி, அடுத்த நாள் 9வது நாள் என்ன அடுத்தது? 9வது நாள் உங்களுக்கு தெரியும், நாங்க இப்ப கொஞ்ச நாள்ல வர இருக்கு இந்த நாட்கள் எல்லாம் அரஃபா நோன்பு பிடிக்கிற தெரியுமா? அரஃபா நோன்பு சுன்னத்தான நோன்பு. ரைட். அந்த அரஃபா நோன்பு எப்ப பிடிப்பண்ணாங்க? அந்த அரஃபா நோன்பு பிடிக்கிறதுக்கு அடுத்த நாள் என்ன? பெருநாள் தினம். பெருநாள் தினம். சரியா? துல்ஹஜ் பிறை 9க்கு தான் சொல்ற அரஃபா தினம் என்று சொல்லி. அரஃபா தினம், அதாவது இந்த துல்ஹஜ் பிறை 9வது நாள்ல ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அரஃபாவுல அமல் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. யௌமு அரஃபா என்று சொல்றது. அரஃபா தினமா அரஃபா யௌமு அரஃபா என்று பிரேக்கெட்ல நோட் பண்ணிக்கணும். யௌமு அரஃபா, அரபுல யௌமண்டா நாள், அரஃபாண்டா அரஃபா தினம். யௌமு அரஃபா. இப்ப அரஃபா தினத்துல நாங்கெல்லாம் நோன்பு பிடிப்போம். அதுக்கு அடுத்த நாள் பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் நாள். எல்லாரும் என்ன இந்த மருதாணி எல்லாம் போட்டு அங்க இங்கன்னு உடுப்பெல்லாம் எடுத்து ஃபுல்லா ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. அடுத்த நாள் பெருநாள் தினம் ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லி நாங்க சொல்ற நாள். அந்த நாளுக்கு சொல்ற ஹஜ்ஜு பெருநாள் தினத்துல செய்யற ஒரு வணக்க வழிபாடு என்ன?
உல்ஹியா. உல்ஹியா அதுக்கு என்ன செய்யும்? அதாவது உல்ஹியா கொடுக்குறது, அறுத்து பழியிறது பிராணிகள். அப்ப உல்ஹியா கொடுக்குற நாள், உல்ஹியா அதுலேருந்து வந்தால் அல்ஹா, உல்ஹியா கொடுக்குற பெருநாள். ஈதுல் அல்ஹா. ஈதுல் அல்ஹா இந்த ஸ்டைல்ல சொல்றேன்டா யவுமுன் நஹர் என்று சொல்லுவோம். நஹர் என்றாலும் அறுத்து பழியிறது தான். யவுமுன் நஹர், யவுமுன் நஹர். விலங்கலாட்டி கேட்டுக்கொள்ளுங்க. யவுமுன் நஹர் அதாவது ஹஜ்ஜு பெருநாள் தினம். யவுமுன் நஹர் அல்லது ஈதுல் அல்ஹா. ஈதுல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா. குர்பானி கொடுக்கிற நாள். உல்ஹியா கொடுக்கிற பெருநாள் அல்ஹா. இன்னொன்று இருக்கி ஃபித்ரா கொடுக்கிற பெருநாள் ஒன்று இருக்கி. ஃபித்ரா கொடுக்கிற எந்த பெருநாள் ஃபித்ரா கொடுக்குறது? ஜகாத்துல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர். அதனாலதான் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்றதுக்கு. இங்கே பாருங்க, அதிகமாக என்ன செய்வோம்? ஃபித்ரா, ஜகாத்துல் ஃபித்ர் எல்லாம் கொடுப்போம். ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கிற பெருநாள், ஃபித்ரா கொடுக்கிற பெருநாள் ஈதுல் ஃபித்ர், நோம்பு பெருநாள். விளங்குதா? அது நோம்பு பெருநாள். உல்ஹியா கொடுக்கிற பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள். உல்ஹியா அல்ஹா, ஈதுல் அல்ஹா. ஈஷாயா மஜ்ஜூலும் மறக்க கூடாதா? எக்ஸாம்ல இதெல்லாம் தேவைப்படும். அடுத்தது 11, 12, 13. அதாவது ஹஜ்ஜு பெருநாளைக்கு புறவு வாரம் 3 நாட்கள். நீங்க பார்க்கலாம், நோம்பு பெருநாள் டைம்ல நோம்புடைய நாள்ல மட்டும்தான், அதாவது நோம்பு பெருநாள் நாள் மட்டும்தான் தக்பீர் சொல்ற சுன்னத். மஸ்ஜிதுகள் எல்லாம் பரலான தொழுகைக்கு பிறகுலாம் தக்பீர் சொல்லுவாங்க சத்தமாக. நோம்பு பெருநாள்ல நோம்பு பெருநாள் அன்று மட்டும்தான் சொல்லுவாங்க. இல்லையாமா? கவனிச்சுக்கிறீங்களா? அதுக்கு அடுத்த நாள் தக்பீர் சவுண்ட் ஈக்காது. ஏன்னா நபி அவங்க நோம்பு பெருநாளைக்கு நோம்புடைய நாள்ல, இந்த நோம்பு பெருநாளுடைய நாள்ல மட்டும்தான் அது சுன்னத்தாக்கப்பட்டி. ஆனால் ஹஜ்ஜு பெருநாள்ல, ஹஜ்ஜு பெருநாள் அண்டையிலையும் சொல்லலாம், அண்டையும் சொல்லணும் சுன்னத். அதுக்கு பிறகு வாரம் 3வது தினம் வரைக்கும், அசர் வரைக்கும் சொல்லுவாங்க. அதாவது ஹஜ்ஜு பெருநாள் அண்டைக்கு 10வது தினம், அதுக்கு அடுத்த நாள் 11வது தினம், அதுக்கு அடுத்த நாள் 12வது தினம், அதுக்கு அடுத்த நாள் 13வது தினம் அசர் வரைக்கும் தக்பீர் சொல்றது சுன்னத். அதனால நீங்க மஸ்ஜித்ல பார்க்கலாம், ஹஜ்ஜு பெருநாளைக்கு 2-3 நாளைக்கு தக்பீர் சொல்ற மாதிரி. ஏண்டா ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்ற இந்த நாட்கள், பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய 3 தினங்கள், பிறை 11, 12, 13. இதை சொல்ற யவுமண்டா நாள், ஐயாமண்டா நாட்கள். அது ஒருமை பன்மை, அது தேவையில்லை உங்களுக்கு. சரியான? அதனால நீங்க ஐயாமண்டு வாரு. ஐயாமு தஷ்ரீக் நோட் பண்ணிக்கொள்ளும். ஐயாமு தஷ்ரீக். அரஃபா நாள் 9வது தினம் நோன்பு பிடிக்கிறது சுன்னா. 10வது, 11வது, 12வது, 13வது நாள்ல நோன்பு பிடிக்கிறது ஹராம். ஏனென்றா பெருநாள் தினத்துல நோன்பு பிடிக்கிறது கூடாது. எனவே 10வது நோன்பு பிடிக்கலாம். ஐயாமு தஷ்ரீக் தினங்கள்ல நோன்பு பிடிக்கலாவது. எனவே 11, 12, 13 நோன்பு பிடிக்கலாது. இது நோன்புடைய பாடத்துல நாங்க படிச்சுக்கிறோம். பாடம் மீட்டு படணும் என்றதுக்காக எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி கொண்டு போறோம். விளங்குதானே? இவளோட ஹஜ்ஜுடைய அந்த காலம் முடியுது. இது விளையிட்ட எவ்வளவு உங்களுக்கு இப்ப சொல்லி தந்த விஷயம்? ரைட். இப்ப சொல்லுங்க அப்போ, நோட்ஸை பார்க்காம ஞாபகத்திலேக்கு சொல்லுங்க. இது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லணுமா? குழப்புக்கு உள்ள வேணாம், எல்லாரும் மைக்கோன் பண்ணி ஒவ்வொரு ஆளும் ஒன்று சொல்லணும். துல்ஹஜ் மாதம் பிறை 8வது நாளுக்கு என்ன சொல்ற? யௌமு தர்வியா. துல்ஹஜ் பிறை 9க்கு என்ன சொல்ற? அரஃபா தினம். அதாவது யௌமு அரஃபா. ரைட். துல்ஹஜ் பிறை 10வது நாளுக்கு என்ன சொல்ற? ஈதுல் அல்ஹா, அதாவது யௌமுன் நஹர் என்றும் சொல்லலாம். அதாவது ஹஜ்ஜி பெருநாள் நாள். எல்லாத்தையும் சொல்லணும் பூர்ணமா. அடுத்தது
துல்ஹஜ் 11, 12, 13 என்ன சொல்ற? ஐயாம் ஐயாமு தஷ்ரீக் நாட்கள். சரி, இப்ப இந்த கேள்வியில தந்திருக்கிற வார்த்தையை நீங்க பாருங்க. திரும்ப இங்க தந்திக்கு யவுமு தர்வியா என்று சொல்லி, அப்ப யவுமு தர்வியாக்கு இதுல எது பொருத்தம்? துல்ஹஜ் பிறை 8. துல்ஹஜ் பிறை 8. துல்ஹஜ் பிறை 8. எனவே டி வரும். யவுமு தர்வியா துல்ஹஜ் பிறை 8. அடுத்து யவுமுன் நஹர் என்று கொண்டு வந்தீங்க. யவுமுன் நஹருக்கு எது வரும்? துல்ஹஜ் பிறை 10. துல்ஹஜ் பிறை 10 இ. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு நாளைக்கு என்ன நாள்? அது 8க்கும் 10க்கும் இடையில யவுமு அரஃபா. அரஃபா தினம் 9வது நாள். அப்ப பாருங்க. அப்போ இப்ப எங்களுக்கு சிய வச்சு நாங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் எங்கட நோக்கம் ஆன்சர் பார்க்கறது இல்லை, பாடங்களை சரியாக படிக்கணும், மீட்டப்படணும், தெரியாதவங்க புதுசா படிச்சு கொள்ளணும், படிச்சவங்களுக்கு மீட்டல் செய்யப்படணும். இது எல்லாத்தையும் செய்யறதுதான் எங்களோட கிளாஸ் நோக்கம். எனவே சி ஓகே, டியும் ஓகே, இயும் ஓகே, அதனால பியுமேயும் இருக்கு. இதுல பாருங்க, ஈதுல் ஃபித்ர் ஆஷூரா என்று கொண்டு தரப்பட்டிருக்கு. ஈதுல் ஃபித்ர் ஆஷூரா உங்களுக்கு தெரியும். ஈதுல் ஃபித்ர்ண்டா இப்ப உங்களுக்கு தெரியும், சொல்லியாச்சு. அது என்ன ஈதுல் ஃபித்ர்ண்டா? ஈதுல் ஃபித்ர், ஃபித்ரா கொடுக்குற பெருநாள், நோம்பு பெருநாள். இப்ப ஈதுல் ஃபித்ர்ன்றது நீங்க யோசிங்க, நாங்க பிறை கண்டு எந்த மாசத்துல நாங்க நோம்பு பிடிக்கிறோம்? ரமலான்ல ஃபர்லான நோம்பு ரமலான்ல பிடிக்கிறோம். ரமலான் மாதம் ஃபர்லான நோம்பு பிடிக்கிறோம். முழு ரமலானும் நாங்க நோம்புதான். ரமலான் பிறை கண்டு ரமலான் ஸ்டார்ட்லயே என்ன செய்யறோம்? அந்த நைட்லயே என்ன செய்யறோம்? தராவிஹ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அமல்கள், ஸ்பெஷலான அமல் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ரமலானுக்குரிய. அப்ப அந்த சஹர்லயே ஸ்டார்ட் பண்றோம். எனவே ரமலானோட நோன்பு பிடிக்க ஸ்டார்ட் பண்றோம். எது வரைக்கும் என்று சொன்னா ரமலான் முடியும் வரைக்கும். அப்ப ரமலானுக்கு முந்தின மாசம் என்ன மாசம்? ரஜப். ரஜப், ரஜப், ஷாபான், ரமலான், அடுத்தது ஷவ்வால். சரியா? முதல்ல ரஜப் மாசம், அதுக்கு பிறகுதான் ஷாபான் மாதம், ஷாபானுக்கு அடுத்துதான் ரமலான். அப்ப ரமலானுக்கு முந்தின மாசம் என்ன மாசம்? ஷாபான் மாதம். ஷாபான் மாதம் முடியறத்தோட ரமலான் ஸ்டார்ட். ரமலான்ல நாங்க நோம்பு பிடிக்கிறோம். ரமலான் முடியறத்தோட நோம்புற கதை முடிஞ்சு. சரியானே? ரமலான் முடியறத்தோட நோம்புற கதை முடிஞ்சு, அதுக்கு அடுத்த நாள் ரமலான் மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் ஸ்டார்ட்ண்டா அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட் டேல நாங்க நோம்பு பெருநாள் கொண்டாடுறோம். ஏன்னா ரமலான் ஃபுல்லா நாங்க நோம்பு இருப்போம். ரமலானுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்? ஷவ்வால் மாசம். ரமலானுக்கு அடுத்த மாசம் ஷவ்வால். இந்த ஷவ்வால் மாசத்துல ஃபர்ஸ்ட் ரமலான் முடிஞ்சு அடுத்த நோம்பு. அப்ப ஷவ்வால் பிறை எத்தனையில் நாங்க நோம்பு பிடிக்கிறோம்? பிறை உண்டு. நோம்பு பிடிக்கிறோம்ல, நோம்பு பெருநாள் கொண்டாடுறோம். எத்தனையில? பிறை. அப்ப ஈதுல் ஃபித்ர் நோம்பு பெருநாள் தினம் எப்ப? ஷவ்வால் பிறை 1. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரமலான் மாசம் முடியறத்தோடையே நோம்பெல்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் நாங்க அந்த நைட் எல்லாம் இந்த ஃபித்ரா கொடுக்குற சக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பிறை கண்டா சக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குற வேலையெல்லாம் முடிச்சிருவோம். அந்த நைட்டு அதாவது தொழுகைக்கு போறதுக்கு முன்னாலே அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம். அதான் சுன்னத். அது பிறகு கொடுத்தா அது ஜக்காத்துல் ஃபித்ர்ல சாதாரண சதக்காவா தான் கணக்கெடுக்கப்படும். அதுக்கு முதலே முடிச்சிடணும். காலையில பெருநாள் இமாம், அதாவது அந்த பெருநாளுக்கு தொழுகைக்கு நாங்க போறதுக்கு முன்னாலே அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவோம். இப்ப அன்றைக்கு ஃபுல்லா நாங்க பெருநாள் தினத்தில் இருந்து போட்டு அதுக்கு அடுத்த நாட்கள் எல்லாம் நோன்பு பிடிப்பாங்க. தெரியுமா? அந்த நோன்பு
என்ன சுன்னத்தான நோன்பு. அப்ப இப்ப ஷவ்வால் பிறை 1 பெருநாள் கொண்டாடுறோம். அதுக்கு பிறகு 6 நாட்கள் சுன்னத்தான நோன்பு இருக்கு, அப்படித்தானே? ஓம் 6 நாட்கள் சுன்னத்தான நோன்பு. அப்ப ஷவ்வால் பிறை 1 ஈதுல் ஃபித்ர் தினம், ஷவ்வால் பிறை 2, 3, 4, 5, 6, 7 இந்த 6 தினமும் சுன்னத்தான நோன்பு. ஷவ்வாலுடைய ஸ்பெஷலான சுன்னத்தான நோன்புடைய தினங்கள் தான் இவ்வளவு. இந்த நாள்ல ஒருத்தருக்கு நோன்பு நோக்க கிடைக்கலன்னா ஷவ்வால் அவர் ஏனைய நாட்களையும் பிடிச்சு கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. அதில் அறிஞர்கள்ட்ட வேறுபட்ட கருத்துகள் இருக்கு. சரியானே? எப்படி சரி அந்த ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிக்கணும்ன்றது. ஆனா நீங்க விளைவிக்கணும் இந்த 6 தினத்திலையும் தொடர்ச்சியாக அதை பிடிச்சு முடிக்கிறது ஏற்றமானது. எனவே 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது ஷவ்வால் பிறை 7 வரைக்கும் நோன்பு பிடிப்பான். இது சுன்னத்தான நோன்புடைய காலம். அப்புறம் ஷவ்வால் பிறை 1 பெருநாள், அதுக்கு முந்தையும் நோன்பு. என்றாவது ரமலான் மாசம் 29 முடியும், அல்லது 20 சில நேரம் 30 29 பெரும்பாலும் முடியும். சரி, அப்ப இது விளையிட்டா உங்களுக்கு. அப்ப பெருநாள் எப்ப நாங்க கொண்டாடுறோம்? நோம்பு பெருநாள் ஷவ்வால் பிறை 1. அப்ப பாருங்க, ஈதுல் ஃபித்ர். அப்ப ஈதுல் ஃபித்ர்ன்றது நோம்பு பெருநாள். ஈதுல் ஃபித்ருக்கு எது வரும் இங்க ஆன்சர்? ஷவ்வால் பிறை 1. எனவே பி. ஆனா 4வது பார்க்கிறோம் பி, அதுவும் சரியா இருக்கு, கரெக்டா இருக்கு. அடுத்தது இப்ப இதுக்குள்ள நோன்புடைய ஹராமாக்கப்பட்ட நாள், சுன்னத்தான நோன்புடைய நாள் எல்லாம் பார்த்து கொண்டு போவா. நீங்க பிடிச்சு கொள்ளணும், ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிச்சு கொள்ளணும். சரியானே? அடுத்தது இன்னொன்றைக்கு சுன்னத்தான நோன்பு பிடிக்கிற நாட்கள்ல ஒரு நாள் தான் முஹர்ரமுடைய ஸ்பெஷலான 2 நாளைக்கு. முஹர்ரம் மாசம், அதாவது இஸ்லாமுடைய மாசத்துல கடைசி மாசம் ஹஜ், ஃபர்ஸ்ட் மாசம் முஹர்ரம் மாசம். முஹர்ரம் மாசத்துல உங்களுக்கு எல்லாரும் தெரியும் ஆஷூரா தாஷூரான்னு எல்லாம் சொல்லுவாங்களே, இதுதானே? ஆஷூரா தாஷுவா. தாஷுவா சரியா? அரபு உச்சரிப்பு அது என்னண்டா, முதலாவது அந்த ஆஷூரா, தாஷுவா, தாசுவா 9வது பிறை, அடுத்தது ஆஷூரா 10வது. 10வது பிறை. அவளைங்களும் ஏன் இந்த பேர் வந்தா உங்களுக்கு இந்த மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மீக்கி தெரியும் உங்களுக்கு. திஸ்ஸத்துன் என்றா 9, திஸ்ஆ அஷரா என்றா 10. அப்ப அஷராவுல இருந்து வந்தா ஆஷூரா 10வது, தாசுவாண்டா 9வது. அப்ப தாசுவாண்டா 9வது பிறை 9க்கு தான் சொல்றேன் முஹர்ரத்துல. ஆஷூராண்டா 10வது பிறை 10. இந்த 2 தினமும் நாங்க பேச்சு வரையில் ஆஷூரா தாஷூரா என்று எல்லாத்துக்கும் பிராண உச்சரிப்புல சொல்றேன். ஆனா உண்மையிலே ஆஷூரா தாசு ஆ என்றான் அது உச்சரிப்பு. அப்ப பிறை 9, அடுத்தது பிறை 10. அப்ப நீங்க பாருங்க, முஹர்ரத்துல வார 2 நோன்பு பிடிக்க வேண்டிய நாள் தான் இது. சரியா? இப்ப இதுல தந்திருக்கிறது ஆஷூரா. அப்ப ஆஷூரான்றது எந்த பிறை? இதுல பிறை 10. அப்ப ஏதானே வரும். எனவே 4வது. அப்ப இதுக்குள்ள நிறைய முக்கியமான சில தினங்கள் படிச்சிருக்கிறோம். எம்சிக்குள்ள அடிக்கடி வரக்கூடியது தேவைப்படும். ஆனால் சின்ன பிள்ளைய சொல்லுவாங்க நித்தாடி தெளிவாக, எவ்வளவு தெளிவா சொல்லுவோம் அவ்வளவு தெளிவா சொல்லி தந்திருக்கு. நீங்க எல்லாரும் நோட் பண்ணிப்பீங்க. எல்லாரும் நோட் பண்ணிக்கே தானே? சரி, அழகான முறையில் நோட் பண்ணி எடுத்த ஒரு ஆள் எனக்கு போட்டோ பிடிச்சு அனுப்புங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு குரூப்ல ஷேர் பண்ணிவிடுவோம். சொன்ன மெதட்ல அழகான முறையில் எழுதின ஒரு ஆள் போட்டோ பிடிச்சு அனுப்பிடுவோம். ஒரு ஆள்னு சொன்னா ஒரு ஆள் யாரு, ஒரு ஆள் அனுப்பி இல்லையான்னு இன்னொரு ஆளுக்கு தெரியா. எனவே அழகாக எழுதின ஆட்கள் போட்டோ பிடிச்சு அனுப்பும். அதுல நான் 1 2 செலக்ட் பண்ணி எடுத்து குரூப்ல போட்டு விடுவேன். சரியா? அப்ப எல்லாருக்கும் அது பிரயோசனமாயிக்கும். யாரும் அனுப்பாமனு மீக்கிற இல்லையா? சரி, அப்ப இது 2020 44வது கேள்வி. எவ்வளவு டீப்பா இதை பார்க்கணுமோ பாத்திக்கிறோம். இதுல ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இந்த கேள்வி
ஃபுல்லா கிளியரா இது விஷயம். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? ஓம் சார். அப்ப இப்படி நாட்கள் கேட்டு இந்த ஆண்டுகள் டேட்டை போட்டு கேள்வி வந்தா செய்யலுமா உங்களுக்கு? செய்யலுமா? ஓம் சார். சரி. நல்ல ஒரு டாபிக் நிறைய நேரம் செலவழிச்சு பார்க்கிறோமா? ஒரு கேள்வி 5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பார்த்து கொண்டு பேத்துருவாங்க. இது பொதுவான எல்லா இடத்தையும் இப்படித்தான் நடக்குது. நாங்க ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட பாருங்க 10 மணி டைம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 45 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு செலவழிச்சிக்கிறோம் ஒரு கேள்விக்கு. அடிப்படை வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்ட ஆண்டும் ஃபுல்லா படிச்சிட்டோம், அந்த தினங்களும் படிச்சுக்கிறோம். அடுத்தது சில முக்கிய நோன்பு ஹஜ்ஜோட தொடர்பான தினங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம். சரி, 7வது கேள்வி ஆல்ரெடி நாங்க போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். 7வது கேள்வி பார்த்துட்டோம். இப்ப மாதிரி வினாக்கள் தான் மிச்சம் மீக்கி. மாதிரி வினாக்கள்ல பாருங்க, முதலாவது கேள்வி. சரி, முதலாவது இருக்கட்டுமே, இப்ப படிச்சதோட சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 3வது கேள்வியை பாருங்க. ஜகாத் நோன்பு ஆகியன விதியாக்கப்பட்ட ஆண்டுகள் முறையே எதது? மலா ஜகாத், 2வது நோன்பு. விளங்கல்ல? அப்படி விளங்க. மற்றவங்களுக்கு எதுவும் இஷ்யூ இருக்கா? ஸ்கிரீன் ஷேர் ஆகிறதுல இல்ல. இல்ல சார். உங்களோட சைட்லான இஷ்யூ இருக்கும் பாருங்க. சரி பாருங்க. அப்ப 3வது கேள்வியை பாருங்க. ஜகாத் நோன்பு ஆகியன விதியாக்கப்பட்ட ஆண்டுகள் முறையே. முறையே என்று கேட்டா உங்களுக்கு தெரியும், அந்த ஓர்டருக்கே பார்க்கணும். நாங்க முதலாவது ஜக்காத் ஆண்டு வரணும், 2வது நோன்புடைய ஆண்டு வரணும். அப்ப ஜக்காத் நோன்பு ஆகிய விதியாக்கப்பட்ட ஆண்டுகள் முறையே எது வரும்? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 3வது ஹிஜ்ரி 2. ஜகாத் என்றாலே உங்களுக்கு தெரியும், ஜகாத் கடமையாக்கப்பட்டது இப்ப ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2ல. அப்ப 3ஆவதுலயும் 2 இருக்கு, 4ஆவதுலயும் 2 இருக்கு. அப்ப வேற எல்லாம் பிழையாக வரப்போகுது. அங்க நோன்பு பார்த்தா நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்ட? ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2. நுபுவத் 12 நோன்பு கடமையாக்கப்பட்டது. இல்ல, அது தொழுகை. சரி, ரைட். அப்ப இதுல இப்ப உங்களுக்கு ஆன்சர் ஓகே. இப்ப நீங்க ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். நீங்க முதலாவது விட பிழை. இப்ப பிழையா இருந்தாலும் நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஹிஜ்ரி 9ல என்ன கடமையாக்கப்பட்ட? ரைட், ஹஜ் கடமையாக்கப்பட்ட ஹிஜ்ரி 9ல. ஹிஜ்ரி 2ல ஜகாத் நோம்பு ஹிஜ்ரி 2ல. அது இங்க நாங்க பார்த்துட்டோம். அதோட எக்ஸ்ட்ரா தொழுகையும் வரப்போகுது. தொழுகை ஜமாத்தாக கடமையாக்கப்பட்டது. அடுத்தது போன கிளாஸ்ல எல்லாம் நாங்க படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே படிச்சேன்னு நினைக்கிறேன். நான் பெப் 1 படிக்கிற டைம்ல படிச்சுக்கிறோம். ஹிஜ்ரி 8ல நடந்த நிகழ்வு யாபமிக்கா? ஓகே, மக்கா வெற்றி. மக்கா வெற்றிக்கு என்ன சொல்ற அரபுல? மக்கா வெற்றி. அப்ப நான் உங்களுக்கு இப்ப சொன்னேன் ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக மக்காவோட துன்புறுத்தப்பட்டாங்க குறைஷி காஃபிர்கள். அதனால மக்காவை விட்டு வெளியேறினாங்க. அதோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபாக்கள் எல்லாரும் போனாங்க. ஹிஜ்ரத் என்று சொல்றேன் இந்த பயணத்தை. ஹிஜ்ரத் என்றா அப்படி பயணம் செஞ்சு போறதுக்கு சொல்றேன் அரபுல. அப்ப ஹிஜ்ரத் போய்த்தாங்க. இப்படி போனதுக்கு பிறகு ஹிஜ்ரி 8ல, அதாவது நபி அவங்க மதீனாக்கு போய் 8வது வருஷம் ஆகிட்டு இப்ப இஸ்லாத்துக்கு என்று சொல்லி பெரும் ஒரு சாம்ராஜ்யமே உருவாயிற்று. பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. மக்கா முழுவதும் நபி அவங்களோட கொண்ட்ரோலுக்கு வந்துச்சு. சிலவங்க பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, பயந்து. அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இவங்க எங்க இருக்கும்போது கடுமையாக துன்புறுத்தல் செஞ்சுதானே. ஏன்னா முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இன்றைக்கு இவங்களுக்கு விளக்கம் கொண்டு பார்க்கணும், இந்த மக்காவில் இருக்கிறவங்களுக்கு விளக்கம் கொண்டு பார்க்கணும் என்று சொல்லி சில சஹாபாக்கள் கடுமையான
ஒரு தன்மையோட போனாங்க என்ற அளவுக்கு துன்புறுத்தப்பட்டாங்க அவங்க குடும்பத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நிறைய உங்களுக்கு தெரியும். அப்ப போய் நினைச்சாங்க இப்படித்தான் நடக்க போகுது என்று சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் அழைச்சி உங்களோட வாழ்க்கையை நீங்க தாராளமாக வாழ்ந்து கொள்ளலாம், இங்க யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்றதில்ல, நீங்க உங்களோட விடயங்களை செஞ்சு கொள்ளுங்க, நான் உங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. காபத்துள்ளாட கீயை கூட ஏற்கனவே யார்கிட்ட இருந்துச்சோ அவர்கிட்டயே கொடுத்தான். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நடந்து காட்டினான். ஃபத்துஹு மக்கா என்று சொல்ற இந்த நிகழ்வு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள். ஆனா காபத்துல்லா என்று அல்லாஹுடைய இல்லம், எனவே அங்கு சிலைகள் வைக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் உடைச்சு வீசினான். காபத்துல்லா எல்லாம் சுத்தப்படுத்தப்பட்டுச்சு. ரைட். அதே பிறகுதான் மக்காவுல இஸ்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. சரி, அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது எப்ப? ஹிஜ்ரி 8ல. அந்த நிகழ்வுக்கு என்ன சொல்ற அரபுல? ஃபத்துஹு மக்கா, மக்கா வெற்றி. சரி, ஹிஜ்ரி 2 உங்களுக்கு தெரியும், நிறைய இது கடமையாகப்பட்டுச்சு. அப்ப அது ஆன்சருக்கு இந்த இடத்துல வராது. வேற எங்க 4வதுல ஹிஜ்ரி 2 தெரியும். நுபுவத் 12ல இடம்பெற்ற ஒரு நிகழ்வு சொல்லுங்க. இஸ்ரா மியராஜ் பயணம் நடந்தது. இஸ்ரா மியராஜ் நடந்த தினம் எப்ப? நுபுவத் 12 ரஜப் பிற 27. ரஜப் பிற 27ல இந்த நிகழ்வு நடைபெற்றுச்சு. இதுலதான் தொழுகை கடமையாக்கப்பட்ட. எனவே தொழுகை கடமையாக்கப்பட்ட எப்ப என்றாலும் நுபுவத் 12 ரஜப் 27. அதுவும் ஓகே. அடுத்தது 5வது கேள்வியை பார். 5வது விடையும் பில. இப்ப நீங்க சொல்லுங்க, ஹிஜ்ரி 11ல நடந்த நிகழ்வு. ரைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஃபாத். உலகத்திலேயே கிடைக்கிற செய்திகள் எல்லாம் மிகவும் கவலைக்குரிய செய்தி என்றா அதை போல கவலைக்குரிய செய்தி இல்லை. இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நாள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அல்லாஹ் தஆலா சொன்னார் நபி அவங்கள. அப்படியான ரஹ்மத் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு சொர்க்கத்தை நோக்கி போன நாள் தான் இந்த ஹிஜ்ரி 11. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான நாள். சரியா? அப்ப அது ஒரு கடும் நிகழ்வாக, மிகவும் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துச்சு சஹாபாக்களுக்கு. எந்த அளவுக்கு கண்டா நபியாக வஃபாத்தை ஏற்றுக்கொள்ளல. யாராச்சும் வஃபாத் என்று சொன்னா தலை துண்டாகும் என்று சொன்னாங்க உமர் அலி அல்லாஹ். அந்த அளவுக்கு நபி அவங்க நேசிச்சாங்க. சரி, அப்ப ஹிஜ்ரி 11ல நடந்த ஒரு நிகழ்வு தான் நபி அவங்களோட வஃபாத். அடுத்து ஹிஜ்ரி 9ல நடந்த எது நிகழ்வு? ஹஜ் கடமையாக்கப்பட்டது. ஹஜ் கடமையாக்கப்பட்டது. சரியா? இப்ப நிறைய நிகழ்வுகளை நாங்க எல்லாத்தையும் பார்க்கல. எங்களோட சிலபஸுக்கு தேவையான அடிக்கடி எம்சிக்யூல கேள்விகளாக வரக்கூடிய முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். எனவே நல்லா யாபம் வச்சு கொள்ளுங்க. நான் சொல்லித்தார அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் சொல்லித்தரல. அவுட் ஆஃப் சிலபஸ் என்று சொன்னா நான் சொல்லுவேன் இது அவுட் ஆஃப் சிலபஸ் என்று. மேலமா சில விஷயங்களை நல்லா விளங்கப்படுத்து, சில உதாரணம் சொல்லி பேசணும், அவ்வளவுதான். மற்றும்படி ஒரு விஷயத்தை எழுதி அதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறேன்னு சொன்னா அது சிலபஸுக்குரியது. அப்ப ஹஜ் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 9. எல்லாம் ஞாபகம் வைக்கணும் இந்த ஆண்டுகள் எல்லாம். அடுத்தது சொல்லுங்க, நீங்க நாங்க இதுலயே பேப்பர் 1ல படிச்சு ஆகும். எனக்கு ஹஜ்ஜத்துல் விதா என்ற என்ன, இது எப்போ நடந்துச்சு? இறுதி ஹஜ். நபி அவர்களுடைய இறுதி ஹஜ் என்ன, ஹஜ்ஜத்துல் விதா, அது எப்ப நடந்தது? ஹிஜ்ரி 9. அப்ப அதை யாரும் சொல்லலே. அது மூணு சிலபஸுக்குரியது. ஹஜ் கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 9 தான். ஹஜ்ஜத்துல் விதா நடந்ததும் ஹிஜ்ரி 9ல. சரியா? விளையிட்ட இந்த கேள்வி உங்களுக்கு கிளியரா? ஓ சார். ஓகே.
எல்லாரும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களா? பேப்பர் எல்லாம் செஞ்சு பார்க்கிறீங்களா? Oh, sir. இந்த கிளாஸ் வந்து 2023 24 25 பேட்ச். சொல்றதை விளங்கிக் கொள்ளுங்க. 2023 24 25 பேட்சுக்கெல்லாம் பேமெண்ட் கிளாஸாக நடந்த கிளாஸ் தான் இது. இந்த பேட்சுக்கு இந்த கிளாஸை நம்ம இந்த கிளாஸை ஃப்ரீயாக செய்வோம்னு சொல்லித்தான் நான் ஃப்ரீயாக செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனவே சிலவங்களுக்கு ஃப்ரீயாக நடந்து அதில் பெருமதி வழங்குறது அது ஃப்ரீ கிளாஸ் தான் சொல்லி சிலவங்க கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் பண்ணி கணக்கெடுக்காம விடுற, சிலவங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ணாமல் கணக்கெடுக்காம விடுற. அடுத்த நிமிஷம் என்னால் ஏலும் அடுத்த நாள் இது இனி பேமெண்ட் கிளாஸ் என்று சொல்லி இன்ஃபார்ம் பண்ண இயலாமல் இல்லை. சரியா? அப்போ நீங்கள் எல்லாரும் இதால் மாணவர்கள் எல்லாரும் பிரயோசனப்படணும். எல்லாருக்கும் இந்த கிளாஸ் இந்த வருஷம் போய் சேரணும் என்று சொல்லித்தான் இந்த கிளாஸை நான் ஃப்ரீயாக செஞ்சு கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய உதவியால். எனவே நீங்கள் கேலை சரிக்காமல் இந்த கிளாஸை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளும். நீங்கள் எம்சிக்யூவில் ஒரு பிழை கூட எடுக்கக்கூடாதுன்றதான் இந்த கிளாஸோட நோக்கம். எஸ்ஏயிலேயும் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். ஏன்னா நாங்கள் எம்சிக்கு மட்டும் பார்க்கல, எஸ்ஏ கேள்விகளும் சேர்த்து தான் பார்த்து கொண்டு போகிறோம். ஒவ்வொரு டாபிக் வைஸாக நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். ரைட். அடுத்தது 4வது கேள்வி, லாஸ்ட். ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டு மற்றும் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டுகளான ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டு கேட்டீங்க. முதலாவது முறையே என்று கேட்டீங்க. அப்ப அந்த ஓர்டர்லேயே நீங்க சொல்லணும். முதலாவது சொல்லுங்க. அப்ப ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டு எப்ப? ஹிஜ்ரி 2. எனவே ஹிஜ்ரி 2 எங்க இருக்கு ஆன்சர்? 3வது 3வது ஆன்சர் சார். 4 சார் 5வது. 5வது மட்டும்தான். 5வது மட்டும்தானே? ஏன் 3வது இல்ல வேற எல்லாம் சொல்லு. ஜமாத் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆண்டு என்றது முதலாவது வரணும். முதலாவது இடத்துல இங்க ஹிஜ்ரி 8 இருக்கு, ஹிஜ்ரி 2 இருக்கா? இங்க இருக்கா? இங்க இருக்கா? இங்க இருக்கா? இல்ல. எனவே இந்த ஆன்சர் எல்லாம் பிழை. 5வது மட்டும்தானே. எனவே டிரெக்டா விடைக்கு வந்ததில்லை 5வது தான் ஆன்சர் என்று சொல்லி அங்கால பாருங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டு ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 8. எனவே 5வது தான் ஆன்சர். அப்ப இதுல நீ பேசுறது ஒன்றும் இல்லை, எல்லாம் பேசியாச்சு. மக்கா வெற்றிக்கு என்ன சொல்றாரு அவளே? பத்துஹு மக்கா. ஜமாத்தா தொழுகை கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ல. ஜக்காத் கடமையாக்கப்பட்டுச்சு, நோம்பும் கடமையாக்கப்பட்டுச்சு அதே நாள்ல, அதே ஆண்டுல. அதுக்கு முந்தி தொழுகை கடமையாக்கப்பட்டது இஸ்லாமிய ராஜ் நிகழ்வுல. எப்ப நடந்துச்சு இஸ்லாமிய ராஜ் நிகழ்வு? ரஜப் மாதம் பிற 27 நுபுவத் 12. ஓகே. இப்ப இதுல கீழே நாங்க கேள்விகள் போன கிளாஸ்ல பார்த்தோம். 2 கேள்வி தானா பார்த்திக்கிறோம் இது வரைக்கும். எஸ்ஐ கேள்வி முதலாவது அவங்கள செய்ய சொன்னேன். செஞ்சு பார்க்கிறீங்களா? கேள்வி எல்லாம் செஞ்சு பார்க்கிறீங்களா? சொல்ற டைமுக்குள்ள டைம் மேனேஜ்மெண்டோட எல்லாம் செஞ்சு பாடுபடுதா? முதலாவது பார்த்துட்டோம், 2வதும் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த 4வதும் உங்களுக்கு பார்த்தாச்சு. என்ற லௌகிக பயன் 4 சொல்லுங்க. லௌகிக பயன் எப்படி, ஆன்மீக பயன் எப்படி நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்தாச்சு. அதுவும் உங்களுக்கு தெரியும், அதுவும் சரி. அடுத்த முக்கியத்துவங்கள் நாங்கள் போன கிளாஸ்ல படிச்சிட்டோம், அதுவும் செய்யணும். அடுத்து ஜமாத் தொழுகை சமூகத்தில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அது எப்படியான பயனை கொண்டு வருது, அதுவும் படிச்சிட்டோம். சரியா? அடுத்தது இது அல்லாத 3 கேள்விகளுக்கு பாருங்க. அது வேறதோடையும் சம்பந்தப்படுறது. இஸ்லாத்தில் 50 கடமைகளை குறிப்பிட்டு அவற்றில் 4 குர்ஆன் சுன்னா ஆதாரங்களோட விளக்கு என்று சொல்லியிருக்கு. இதை முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்க. செய்ய எல்லாருக்கும் மேலும் ஏழாமையில் எல்லாரும் படிச்சாக்கதான். சில நேரம் வேற பாடங்கள் எடுத்து மாறி வந்து பிள்ளையெல்லாம் வைக்கிறேன், அவங்களையும் செய்யலாம். நீங்க செய்யல பிரச்சனை இல்லை, பிறகு படிச்சது பிறகு செய்யுங்க. மற்றபடி படிச்சவங்க செஞ்சு பாருங்க. 50 கடமைகள் உங்களுக்கு தெரியும். 50 கடமை என்னென்ன சொல்லுங்க. 4 தான் குறிப்பிட சொல்லி
முதலாவது களிமா அது அது அடிப்படை, அது இல்லாம ஒன்றும் இல்லை. அதுக்கு அங்கால வார நாளும் என்னென்ன ஓர்டர்ல சொல்லும்? தொழுகை, ஜகாத், நோன்பு. தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். ரைட். தொழுகை, நோன்பு, சக்காத், ஹஜ். அப்ப அதுல நாளையும் குறிப்பிட்டு அவர் நான்கினே அல் குர்ஆன் சுன்னா ஆதாரங்களோட விளக்கணும். தொழுகையை பத்தி ஒரு அல் குர்ஆன், ஒரு ஹதீஸ். ஜக்காத்தை பத்தி ஒரு அல் குர்ஆன், ஒரு ஹதீஸ். நோம்பு பத்தி ஒரு அல் குர்ஆன், ஒரு ஹதீஸ். இப்படி ஒவ்வொன்று எழுதி காட்டணும். சின்ன சின்ன விளக்கங்களோட எழுதினா சரி. ஹஜ்ஜை பத்தி ஒரு அல் குர்ஆன், ஒரு ஹதீஸ். இப்படியாக எழுதணும். இதான் இந்த கேள்வி செய்யற மெதட். சரியா? இது 4வது முதலாவது 10 மார்க்ஸ் கேள்வி. அது இதுல மார்க்ஸ் போடல, நீங்க எழுதிக்கணும் 10 புள்ளிகள் நோட் பண்ணிக்கணும். 10 மார்க்ஸ் கேள்வி. இதை நீங்க 20 நிமிஷம் டைமுக்குள்ள செஞ்சு முடிக்கணும். 20 நிமிஷம் டைம் சொல்றேன், 20 நிமிஷமும் எழுதி கொண்டிருக்கீங்கன்னு சொல்றது அர்த்தம் இல்லை. ஆக கூடிய 20 நிமிஷம் தான் எடுக்கணும். அதுக்கு மேல டைம் கொடுக்க கூடாது. 20 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்க பாருங்க. 20 நிமிஷம் ஆகல, என்னால் இன்னும் நிறைய எழுத, உங்களுக்கு எவ்வளவு எழுதிலும் எழுதுங்க, பிரச்சனை இல்லை. 20 நிமிஷத்துக்குள்ள எழுதி முடிக்க அந்த மெதட்ல இந்த கேள்வி செய்யும். அடுத்தது இருக்கு 5வது கேள்வியை பாருங்க. இது 2020 3வது 4வது 8 மார்க்ஸ் கேள்வி. இது 8 புள்ளிகள். என்ன கேள்வி? இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளுக்கும் அடிப்படை கடமைகள் 4 இருக்கு. அஹ்லாக்கிற்கும் இடையிலான தொடர்பு, அதை எப்படி அஹ்லாக்க கொண்டு வருது வாழ்க்கை, ஒழுக்கத்தை, நட்பண்பை, நல்ல ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வருது? இப்ப நாங்க இதுல படிச்சது தொழுகை. நான் போன கிளாஸ்ல நாங்க தொழுகையிட பயன்கள் எல்லாம் பார்த்தோம். தொழுகை சம்பந்தமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். குர்ஆன், ஹதீஸ், ஆதாரம், முக்கியத்துவம் எல்லாம் படிச்சோம். அதை வச்சு சொல்லுங்க, தொழுகை எங்கள்கிட்ட அஹ்லாக்க ஏற்படுத்துமா? அதை சொல்லுங்க முதலாவது. ஓமா இல்லையா? தொழுகையால எங்கள்கிட்ட ஒழுக்கம், நல்ல பண்பு வருமா? வரும். சரி, எப்படி வரும்? எப்படி வரும்? கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா கொஞ்சம் விளக்கமா ஒரு விஷயம் ஒவ்வொன்றா சொல்லணும். தொழுகை அஹ்லாக்க ஏற்படுத்தும் சொல்றேன், அது எப்படி? ஓகே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலிருந்து தடுக்கும், பாவமான காரியங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான். எனவே ஒருத்தர் தொழுறாராக இருந்தா, முறைகளை பேணி சரியான முறையில் தொழுறார் என்று சொன்னா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்கள் இருந்து அது பாதுகாக்கப்படுவார். எனவே ஒழுக்கம் என்று அதுதான், மானக்கேடான வெறுக்கத்தக்க செயலிலிருந்து பாதுகாத்து தன்னை நல்லவனாக வாழ வைக்கிறது, தன்னை நல்லவனாக ஆக்கிக் கொள்வது, சுத்தமானவனாக ஆக்கிக் கொள்வது. எனவே தொழுகை அஹ்லாக்க ஏற்படுத்துது. சொல்லலுமா இல்லையா? நல்ல பண்பாட்டை ஏற்படுத்து. இதுக்கு மேல அதிகமாக வேற எதுவும் இப்ப நீங்க அந்த ஸ்டூடெண்ட் அப்படி சொன்ன மாதிரி வேற அப்படி பாயிண்ட சொல்லணும், சொல்லி விஷயத்த சொல்லணும். தொழுகையால் எப்படி அஹ்லாக் வரலாம்? தொழுகையால பரஸ்பரம் உதவி, ஓகே, குட். தொழுகை அதிலும் குறிப்பாக 5 நேர தொழுகைய மஸ்ஜிதுல போய் ஆண்கள் நிறைவேற்றான். எனவே மஸ்ஜிதுல போய் தொழுகையை நிறைவேற்ற நேரம் என்ன நடக்கும்? அங்க யாரு என்ன மாதிரி எப்படி என்ற நியூஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஒருத்தரை பத்தி அறிஞ்சு கொள்ளேன். திடீரென மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டு இந்த தொடர்ச்சியாக 2-3 நாள் மஸ்ஜிதில் ஆள காணல, ரைட், இவருக்கு நோய் என்று கேள்விப்பட்டா உடனே அவரை நோய் விசாரிக்கிறதுக்காக மஸ்ஜிதுல இருக்கிற அந்த தொழக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே போறாங்க. முடியுமானவங்க போறாங்க, போய் நோய் விசாரிக்கிறாங்க. அவருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா இருந்தா தன்னால முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யறாங்க. இப்ப இப்படியான பண்பை
தொழுகை ஏற்படுத்துது. ஜமாத்தாக தொழுறத்தால, மஸ்ஜிதில் எப்படி ஜமாத் தொழுகைக்காக ஒன்று கூறத்தால, அப்ப இதெல்லாம் எதால நடக்குது? தொழுகையால வருது. எனவே அங்க அஹ்லாக் உண்டாகுது, மக்களுக்கிடையே நல்ல பரஸ்பரம் ஒத்துழைச்சு சேர்ந்து நடக்கக்கூடிய பண்புகள், ஒற்றுமையாக நடக்கக்கூடிய பண்புகள், விட்டு கொடுக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் உருவாகுது. எதால? தொழுகையால. எனவே தொழுகை அஹ்லாக் ஏற்படுத்துது. இந்த பாயிண்ட சொல்லலுமா இல்லையா? ரைட். அப்ப இப்படி தொழுகைக்கு சொல்லணும். இத மாதிரி இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளுக்கும் என்ன கேட்டீங்க? அப்ப நோன்பு இருக்காங்கல்ல, ஹஜ் இருக்கு, ஜகாத் இருக்கு. இந்த ஒவ்வொரு கடமையும் எப்படி அஹ்லாக் ஏற்படுத்துது மனுஷன்கிட்ட? அப்ப அஹ்லாக்னா நல்ல பண்பை, நல்ல ஒழுக்கத்தை, நற்குணத்தை எப்படி ஏற்படுத்துது என்ற விஷயத்தை இப்படி ஒவ்வொரு பாயிண்ட வச்சு நீங்க விளக்கினா போதும். ஒவ்வொரு வணக்க வழிபாட்டுக்கும் அடிப்படை கடமைக்கும் ஒரு 7-8 வரி வார மாதிரி ஒரு பந்தி, மேக்சிமம் ஒரு 10 வரி வார மாதிரி எழுதினா போதும் ஒரு பந்திக்கு. அப்படி தொழுகைக்கு ஒரு பந்தி, ஹஜ்ஜுக்கு ஒரு பந்தி, ஜக்காத்துக்கு ஒரு பந்தி, நோம்புக்கு ஒரு பந்தி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க்ஸ் கிடைக்கும். மொத்தம் சரியாக எல்லாத்தையும் 8 மார்க்ஸ் கிடைக்கும். இந்த கேள்வி 14 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும். 14 நிமிஷத்துக்குள்ள விஷயம் முடிஞ்சிடும். அடிப்படை கடமை என்றா இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லி அறிமுகம் எழுதி 10 வரி அதில் எழுதி கொண்டிருக்கிற, கடைசியில முடிவுரை எழுதுற, இதை ஒன்றும் நீங்க செய்யறது டிரெக்டா விடைக்கு தான் போகும். சும்மா டைமை வேஸ்ட் பண்ணி கொள்ள வேணாம். அடுத்தது சரியா? இது செய்யலுமா? அப்ப சரி, இது படிச்சுத்தான் செய்யணும் என்று இல்லை. சில ஸ்டூடெண்ட் யோசிக்கலாம், நான் ஹஜ்ஜுடைய பாடம் எல்லாம் படிக்கலேன். படிச்சுத்தான் செய்யணும் என்று இல்லை. இப்போ ஹஜ் என்றாலே உங்களுக்கு தெரியும், நாங்களாம் முஸ்லீம்கள் தெரியும், ரைட், ஹஜ்ஜில் இப்படித்தான் நடக்குது, இதான் ஹஜ்ஜில் நடக்குது, ஹஜ்ஜால் எப்படி அஹ்லாக் வருது, யோசிச்சே செய்யலும், ஜென்ரலா யோசிச்சே செய்யலும், மார்க் அறிவு வச்சே செய்யலும். ஜக்காத்தால எப்படி அஹ்லாக் வருது யோசிச்சு, நோம்பால எப்படி வருது, சும்மா சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும், நோம்பால பசி, இவருக்கு பசி வரும், அப்போ மற்றவங்க எவ்வளோ பசி உடைக்கணும்னு வருவாங்க. எனவே நோன்பு இன்னொருத்தனுக்கும் தன்னால் முடியுமான சப்போர்ட்டை செய்யணும் என்றது அந்த அஹ்லாக் ஏற்படுத்து. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயம்தான். அடுத்தது பாருங்க, 6வது கேள்வி. தொழுகை, நோன்பு ஆகிய வணக்கங்கள் ஒவ்வொன்றினதும் ஒவ்வொரு நோக்கத்தை குறிப்பிட்டு அவற்றை விளக்கு. ஒவ்வொரு நோக்கம் தான். ஏன்னா இது இது 4 மார்க்ஸ் கேள்வி தானா? 4 புள்ளிகள் நோட் பண்ணிக்கொள்ளும். 4 புள்ளிகள். 2019 3வது 2வது கேள்வி எஸ்ஏ. தொழுகை, நோன்பு ஆகிய வணக்கங்கள் ஒவ்வொன்றினதும் ஒவ்வொரு நோக்கம் குறிப்பிட்டு விளக்குக. அப்ப தொழுகையில ஒரு நோக்கத்தை எழுதுறீர், அதுக்கு ஒரு 5 வரிக்குள்ள விளக்கம் எழுதினா போதும். ஏன்னா இது 4 மார்க்ஸ் தான் கேள்வி. 4 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் கேள்வி, சிறு குறிப்புகள்லாம் 5 வரிக்குள்ள விளக்கம் வந்தா போதும் ஒவ்வொரு பாயிண்ட். 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் தான் நாங்கள் 10 வரி வரைக்கும் எழுதுறோம். இதுதான் பொதுவான இது. சில விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொள்ளணும். அப்ப தொழுகையோட நோக்கங்கள் எல்லாம் சொல்லுங்க. அப்போ தொழுகையோட நோக்கம் என்ன? பையனுக்கு சொல்றது அப்படியே பெரட்டி சொல்லல, மாத்தி அடிச்சுட்டா சரி, அவ்வளவுதான். அல்லாஹ்வின் அன்பை அல்லாஹ்வின் தொழுகை வந்து அல்லாஹ்வின் அன்பை ஒன்றும் சரியா சொல்ற மாதிரி இல்லையே, விளங்கலையே. அல்லாஹ்வின் அன்பை அல்லாஹ்வின் அன்பை பெறல் சொல்லும். வேற அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுதல். சரி, அல்லாஹ்வின் அன்பு நெருக்கத்தை ஏற்படும். இறை சிந்தனையை ஏற்படுத்துதல். வேற தீய பண்புகளிலிருந்து நல்ல பாவத்தில் விட்டு தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. பாவத்திலிருந்து மனிதனை பாதுகாத்தல், தவறுகளிலிருந்து பாதுகாத்தல். அதுக்கு நீங்க மேல சொன்ன குர்ஆன் வசனத்தை சொல்லலாம். நிச்சயமா துறை மாடக்கனான பாவத்திலிருந்து. அடுத்து இறை அச்சம் சொல்லலாம். வேற கூட்டு வாழ்வு கிட்டி செல்லுதல், இறை அருளை பெற்று தருதல் தொழுகையோட நோக்கம். வேற உல அமைதி உல அமைதியை பெற்று தருதல். அல்லாஹ்வுடன் உரையாட சந்தர்ப்பமாக அமைதல். ரைட், அல்லாஹ்வோட உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்று தருதல். அப்ப நிறைய செல்லும். இதுக்கு நீங்க படிச்சு பாடமாக்கணும் என்ற அப்படி ஒரு அவசியமே இல்லை. பாருங்க அப்போ தொழுகையின் நோக்கங்கள் என்ற பாடத்தை. அதனால நான் இதை உங்களுக்கு வேறையா ஒவ்வொன்றா சொல்லித்தரல. ஏன்டா இது சின்ன ஒரு விஷயம்தான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அப்ப தொழுகையின் நோக்கங்கள் என்றது இங்க சொல்ற விஷயம் என்னண்டா, இவங்க இந்த
இங்க மேல சொல்ற விஷயம் என்னன்னா தொழுகட நோக்கத்தை அடையணும் என்று சொன்னா தொழுற முறையோட தொழணும். அப்பதான் அதில் நோக்கத்தை அடைஞ்சு கொள்ளையிலும். இப்ப தொழுகையின் நோக்கம் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஏற்படுத்தல். அப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனையோட ஒரு மனிதன் சொல்ற முறை பிரகாரம் தொழினாத்தான் தொழுகை எப்படி எந்த முறையில தொழணுமோ அப்படி தொழுதாத்தான் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். எனவே முறையோட அந்த அமலை நிறைவேற்றும் போதுதான் இந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்ளலாம். இப்ப தொழுகை ஒருத்தன் தொழுது கொண்டே இருக்கிறான், அவன்கிட்ட பாவத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்படலை என்று சொன்னா தொழுகை முறையாக அமையலை என்று கருத்து. அல்லது அவன் காலப்போக்குல தொடர்ச்சியாக தொழுது கொண்டே இருக்கிறான், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுவான். அவன் படிப்படியாக பாவம் விட்டு போய் கொண்டிருக்கின்ற கருத்து. அவன் முறையாக தொழுகிறான், பாவம் விடுபடலை என்று சொன்னா அதுக்கு சான்ஸ் இல்லை. பாவம் விடுபட்டும் முறையாக தொழுதா விடுபடும். அப்படி முறையாக தொழுதும் விடுபடலை என்று சொன்னா அவன் விடுபடலை இல்லை, படிப்படியாக 100 செஞ்சவன் இப்ப 70 செய்யறான், நாளைக்கு 50 ஆகும், 40 ஆகும், கடைசியில பாவமே இல்லாம போகும். அவன் முறையாக தொழுகிறவன்ட்ட பாவம் இருக்காது. ஒருத்தன் தொழுது கொண்டு 100 பாவம் 100ஆக அப்படியே தான் இருக்கு என்று சொன்னா அவன்ட தொழுகை முறையாக இல்லை என்று கருத்து. விளங்குதா? அப்ப இங்க சொல்ல வர விஷயம் என்ன, தொழுகையோட நோக்க தடையணும்னா அது முறையாக தொழப்படும். உள்ளம் சிந்தனை தொழணும். வெறுமனே உடல் மட்டும் கையொசருது, கால் கீழே போகுது, நெத்தி சுஜூது செய்து உள்ளத்துல ஒன்றும் இல்லை, உள்ளத்துல வேற யோசி, உள்ளத்துல கணக்கு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார். தொலை சிலவங்க கணக்கு பார்க்குது, சிலவங்களுக்கு தொலைஞ்சு போன பொருள் எல்லாம் தொழுகையிலே யாகவும் பாரு, யாபகம் இல்லை தக்பீர் ரைட் கத்த வச்ச மட்டும் யாபகம் வரும். இதெல்லாம் ஷைத்தானுங்களை கொண்டு வந்து போடுற சிந்தனை. தொலைக்கு தக்பீர் கட்டது பிறகுதான் சேர்ப்படி ஒரு கேள்வி ஒன்று வந்து செய்யணும் என்ற சிந்தனை மாறு. அப்படி இல்லாம எனவே தொழுகையில சிந்தனை உள்ளம் ஒருமித்து அல்லாஹுடைய யாபகத்தோட நிக்கணும். இப்படி தொழுதால் தொழுகையோட நோக்கத்தை நாங்கள் அடைஞ்சு கொள்ள என்ன, அல்லாஹை யாபகப்படுத்துறது தொழுகையோட நோக்கம். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நிறைவேற்றுவீராக. தொழுகையில எனது கண் குளிச்சிருக்கிறேன்னு நபி அவங்க சொல்லிக்கிறான். இது ஹதீஸ், இது குர்ஆன். அப்ப அது சின்ன சின்ன இதுகள் தான் பார்த்துக்கொள்ளும். அடுத்து உல அமைதியை பெற்று தருது தொழுகை, சாந்தி ஏற்படுத்து நீங்க சொன்னது. அடுத்து தீய பண்புகளை அகற்றி நல்ல பண்புகளை தொழுகை ஏற்படுத்து. சரியா? அடுத்து அல்லாஹை பற்றி அறிவு எங்களுக்கு தொழுகை பெற்று தருது, மாரிஃபத்துல்லாஹ் என்று சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக எங்களுக்கு எங்களோட ஆன்மாவுக்கு உரிய அந்த போஷிப்பு நடக்குது, அதாவது ரூஹிற்கு உணவளித்தல். அது அல்லாஹோட முனாஜாத், அல்லாஹோட கம்யூனிகேஷனும் நடக்குது, தொடர்பாடல். உள்ளத்தை ஒளிபெறச் செய்யக்கூடிய ஒரு வணக்க வழிபாடு தான் தொழுகை. யாரு சரியான முறையில் தொழுறாங்களோ அவனோட உள்ளம் முகம் முழு வாழ்க்கையும் பிரகாசமான இருக்கும். வல்லாத்தால அந்த பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத்தரணும். தொழுகையை முறையோட தொழுகமெண்டா இதை நாங்க அனுபவிக்கிறோம். சுத்தம் ஈமானின் பாதி. இது இந்த ஹதீஸ் இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லை, ஆனா இங்க பொருத்தமாக்கலாம். எப்படின்னா ஒருத்தர் சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றார் என்று சொன்னா அவர் உள்ளம் சுத்தம் அடையும். ஈமான் சரியாக இருந்தா உள்ளம் சுத்தமாகும், தொழுகை சரியாக இருந்தால் உள்ளம் சுத்தமாகும். அடுத்து 6வது கடமை உணர்வை ஏற்படுத்துறது தொழுகை நோக்கம். கடமை உணர்வு நேரத்துக்கு இயங்குறதுக்கு பழக்கிற மனிதனை, சுறுசுறுப்போட இயங்குறதுக்குரிய ட்ரைனிங் கிடைக்குது தொழுகையில, புரிந்துணர்வு வழங்குது தொழுகை, மன அமைதி ஆறுதல் கிடைக்குது தொழுகையால, கூட்டு வாழ்க்கைக்குரிய பயிற்சி, எப்படி மற்றவர்களோட சேர்ந்து எல்லாரையும் அரவணைத்து கொண்டு வாழணும் என்று சொல்றதுக்கு இப்படியான பயிற்சி எல்லாம் தொழுகையில கிடைக்குது. நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம், இமாமுக்கு இமாமத் பயிற்சி கிடைக்குது, அதாவது தலைமைத்துவம் எப்படி செய்யணும் என்ற பயிற்சி கிடைக்குது. மஅமூமுக்கு தலைமைத்துவத்துக்கு எப்படி கட்டுப்படணும், தலைமைத்துவத்தில் தவறு நடக்கிற நேரம் அதை எப்படி திருத்தணும் என்ற பயிற்சி தொழுகையில கிடைக்குது. முழு சமூகமும் ஒரு சஃப்ல நிக்கி, எனவே சமூகம் எப்படியாக ஒற்றுமையோட எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் எதிர்கொள்ளணும் என்ற அந்த ஒற்றுமையை தொழுகை காட்டி தருது. எனவே கூட்டு வாழ்க்கை முறைக்கு எட்டு செல்றது தொழுகை நோக்கமாய் 8 நோக்கங்கள் இந்த இடத்துல படிச்சிருக்கிறோம். சரியா? அப்ப உங்களுக்கு ஏலும் அழகான முறையில தொழுகையிட நோக்கம் எழுதி. அப்ப இங்க ஒரே ஒரு நோக்கத்தான் கேட்டி, தொழுகை நோக்கம் உண்டு. அடுத்து நோன்புட நோக்கம் உண்டு. நோன்புட நோக்கம் சும்மா நீங்க யோசிச்சு சொல்லுவேன் சொல்லுங்க. அப்போ நோன்புட நோக்கம் என்ன? முதலாவது குர்ஆன்ல எல்லாம் ஒரு நோக்கத்தை சொல்றான், ஏன் நோம்ப கடமையாக்கி யாரு தெரியும்? யாமிக்கன் பாப் உங்களுக்கு சொல்லுங்க, குர்ஆன் வசனம் சொல்லுங்க ஒரு ஆள் ஃபுல்லா.
சொல்லுங்க குர்ஆன் வசனத்தை. உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அங்கால விஷயத்துக்கு வரல, அங்கிட்டு வாரதானே போயிண்டு எங்களுக்கு தேவையான. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, உங்களுக்கு முன்பிருந்தோர் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கு முன்பிருந்தோர் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தக்குவாதாரிகள் ஆகுவதற்காக வேண்டி, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. எனவே நோன்புடைய மிக பிரதான நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறது, இறையச்சத்தை தக்குவாவை ஏற்படுத்தல் அல்லது இறையச்சத்தை பெற்றுத் தருதல். அழகான முறையில் விளக்கம் எழுதி. அப்ப இது அல்லாம ஏனைய நோக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். மன இச்சையை கட்டுப்படுத்துறது, பாவங்கள் இருந்து விலகி நடக்கிறதுக்குரிய பயிற்சியை பெற்று தரது, ஏழைகள் அனாதைகளுடைய கஷ்டங்களை, வறியவர்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு கொள்றது. சரி, இப்படி எவ்வளவோ விடயம் எல்லாம் இருக்கு. அப்ப அதுல ஏதாச்சும் ஒரு நோக்கத்திலே சின்ன விளக்கம். சரியா? இது 4 மார்க்ஸ் கேள்விதான். 5 நிமிஷத்துக்குள்ள விஷயத்தை முடிச்சிடணும். ஒரு பாயிண்ட், ஒரு தொடர் நோக்கம் ஒன்றலிலே ஒரு 3-4 வரி விளக்கம், நோன்புட நோக்கம் ஒன்றில் 3-4 வரி விளக்கம். 5 நிமிஷம் தாராளமாக காணும். இது 2019 3ஆவதுல 2வது கேள்வி, 4 மார்க்ஸ் கேள்வி. இவ்வளவுதான் எங்களோட பேப்பர். எத்தனை? 8ஆ? 8க்குரிய விஷயம். தொழுகை என்ற பாடத்துல சாப்டர் ஃபுல்லா படிச்சிருக்கிறோம். இது அல்லாம சில ஏனைய முக்கியமான சில கீ பாயிண்ட்ஸும் இதுல படிச்சிருக்கிறோம். ஆண்டுகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். இந்த பாடம் ஃபுல்லா கிளியர் உங்களுக்கு? இதுல பார்த்த கேள்விகள் டாபிக் எல்லாம் ஓ சார் கிளியர். ஓ சார். எஸ் சார். சரி. அடுத்த கிளாஸ்ல நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று போட்டிப்பேன் குரூப்ல, பாத்தீங்களா? பேப்பர் 9 தானே? ஓ சார். பிரிண்ட் பண்ணேலா? இல்ல சார். ஓ சார். சரி, பிரிண்ட் பண்ணாதவங்க பண்ணுங்க. பண்ணி ரெடி ஆறீங்க. சில நேரம் நாளைக்கு பெரும்பாலும் சுவராஞ்சால கிளாஸ் நடக்கும். கிளாஸ் சுவரா நடக்கும், சில நேரம் நடக்காம போகலாம். அப்ப நடக்கிறதா நான் ஏலியாவே உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுவேன் குரூப்ல. அப்ப நீங்க என்ன செய்யணுமெண்டா, நாளைக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கணும். இன்றைக்கு ஒரு டைம் ஒன்று எடுத்து தூங்குறதுக்கு முன்னர் அல்லது காலையில எப்படியோ ஒரு டைம் ஒன்று எடுத்து நீங்க அந்த கேள்வி எல்லாத்தையும் செய்யணும். அப்ப கேள்வியை செய்யறதுக்கு சும்மா போய்கொண்டு செய்யலாமா? இல்ல, சிலபஸை, அந்த கேள்விக்குரிய சிலபஸை கொஞ்சம் படிக்கும். அந்த கேள்விக்குரிய சிலபஸ் எங்கண்டா யூனிட் 10. யூனிட் 10 லேசான யூனிட். சிலவங்க பார்க்குற யூனிட் 10 என்றாலே என்னையோ மாதிரி ஒன்றும் இல்லை. ஆக லேசான சின்ன ஒரு யூனிட். இதுல யூனிட் 10ல அரசியல் என்ற ஒரு தலைப்புண்டு. அதாவது 163க்கு அடுத்த பேஜ் 164ல அரசியல் என்ற ஒரு தலைப்புண்டு. அதாவது இஸ்லாமிய அரசு. நபியாங்க அந்த நாங்க படிச்ச இப்ப ஹிஜ்ரத் போய் மதினாவுல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாங்க, ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினாங்க. அதுக்கப்புறம் நபி அவங்களோட கொண்டோல் எல்லாம் இருந்துச்சு. அது பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அது பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அது பிறகு உஸ்மான், அது பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா. அப்ப இப்படியான சஹாபாக்கள், அதாவது குலஃபாவுர் ராஷிதுன்களுடைய காலம். அப்ப நபி அவங்களோட காலத்தில் இருந்து குலஃபாவுர் ராஷிதுன்களோட காலம் வரைக்கும் அரசியல் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு என்று சொல்லித்தான் இதுல படிக்கிறோம் நாங்கள். அதுல மெயினா நபி அவங்களோட காலத்தை பத்தி தான் ஃபுல்லா மெயினா படிக்கிறோம். லாஸ்ட் 2-3 பந்தியான் ஏனைய சஹாபாக்கள்ல அந்த பாயிண்ட் வருது. அப்ப இந்த அரசியல் என்ற பாடத்தை நீங்க ஃபுல்லா வாசிச்சு முக்கியமான விஷயங்களை விளங்கி எடுத்து என்ன செய்யணும்டா, அந்த கேள்விகள் எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க. எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பெரிய பாடம், கொஞ்சம் பெரிய பாடம். அப்ப 4-5 பேஜ் கிட்ட வருது. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, டைம் எடுத்து கொஞ்சம் இதை இருந்து ஃபுல்லா வாசிச்சு விளங்கி எடுத்து அந்த கேள்வியை செய்யணும். 169வது பேஜ் வரைக்கும். 165வது பேஜ் விளங்க சொல்றது. ஓ சார்.
169ல முடியுது, ஸ்டார்ட் இதுல 164 இல்லையா? 164. அப்ப 164, 165, 66, 67, 68, 69 கிட்டத்தட்ட 6 பேஜ் வருது. 6 பேஜ். 6 பேஜையும் நீங்க சொல்றதுக்கு பெருசு மாதிரி இருக்கும். சின்ன ஒரு இதான், சரியானே? சின்ன ஒரு விஷயம்தான். 6 பேஜையும் வாசிங்க. முதல் வாசிச்சு முடிச்சதுக்கு பின்னால கேள்வி எடுத்து செய்யும். செஞ்சு பார்த்துட்டு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுங்க. 100% பிரயோசனத்தை அடைஞ்சு கொள்ளலாம். ஓகே சார். இந்த டாபிக்ல ஃபுல்லா உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க யோசிக்க தேவையில்லை. யூனிட் 10ல ஒரு பெரிய பகுதி ஒன்று உங்களுக்கு படிச்சு முடிச்சாச்சு. சரியா? செஞ்சோண்டு வாரையில இந்த வேலையை. ஓகே சார். ஓகே ஓகே. அப்ப நாளைக்கு காலையில ஒரு டைம் ஒன்று எடுத்து இதை செஞ்சிடணும். என்ன நாளைக்கு நைட்டு கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப தந்த அந்த இசை கேள்விகளையும் டைம் ஒன்று எடுத்து செய்யும். முதலாவது படிச்ச பாடங்களை மீட்டுங்க. அதுக்கப்புறம் இதையும் பார்த்து செஞ்சு வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு கிளாஸ் சந்திப்போம். சரியா? முடிச்சு கொள்ளுமா? எதுவும் டவுட் இருக்கு? எதுவும் கேட்கணுமா? இல்ல சார். இல்லை. ஓகே. அடுத்து நம்மளோட அந்த கிளாஸ் லிங்க்ல மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணும். ஏன்னா நிறைய பிள்ளைகள் மெசேஜ் போடுறாங்க, சார் முந்தி நடந்த கிளாஸ்ல எங்களுக்கு தெரியாம போயிட்டு அது ரெக்கார்டை நாங்கள் டெலிகிராம்ல பார்க்கணும், என்ன மாதிரி எப்படி. அப்போ அவங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப் லிங்க் அனுப்புறேன். அப்போ நிறைய பேர் போய் சேரல். எனவே முடிஞ்ச அளவுக்கு இது ஃப்ரீயா நடக்கிற நோக்கம் எல்லாருக்கும் போய் சேரணும் வேண்டியதான். அப்ப நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணும். அது சதக்கா. நாளைக்கு ஒரு மாணவன் உங்களால படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தா அவர் அனைத்து செயற்பாட்டிலையும் உங்களுக்கு கூலி கிடைக்கும். நீங்க சும்மா இப்ப உங்களுக்கு ஒன்றுமே தெரியா, உங்களோட எட்டுல நன்மை விழுந்து கொண்டே இருக்கும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு.